இது வந்து ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு தான். ஆக்சுவலாக எங்களுக்கு ஃப்ளைட்டு வந்து 7:25, ஆனால் எடுத்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 1/2 லேட்டாக தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு போயிட்டோம். பைலட் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஃப்ளைட்டு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. டக்கு டக்குன்னு உள்ள எல்லாரையும் ஆளுங்களெல்லாம் செக்இன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இது வந்து திருவனந்தபுரத்துலேருந்து தான் டைரக்ட் ஃப்ளைட்டு. திருவனந்தபுரத்துலேருந்து குவைத்துக்கு. இந்த வியூ வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள அந்த ஏர்போர்ட்டோட வியூ தான். மேலே ஏறுறப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அப்புறம் ஸ்பீடாக எடுப்பாங்க. நல்லாயிருக்கும். எங்களுக்கு லாஸ்ட்டு சீட்டு போட்டாங்க. ஏன்னு தெரில, எப்போவுமே ஃப்ரண்ட்டில் தான் கிடைக்கும், ஆனால் அந்த டைம் லாஸ்ட்டில். இதுதான் அந்த வியூ. நல்லா இருந்தது, உண்மையிலே சூப்பராக இருந்தது. நான் மோஸ்ட்டாக இங்கே இருந்தால் ஃப்ளைட் ஏறுவேன், இல்லைன்னா திருச்சிக்கு போயிடுவேன். இது 2 தான் எனக்கு குவைத்துக்கு போகிறது. ஏறினோடனே கடல் தான். ஏறி வெயில் வந்தோடனே கடல் வந்துடும். கடலோட வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த தண்ணி வந்து 2 கலரில் தெரியும் பாருங்களேன். அந்த ஒரு மாதிரி தெரியுதா, எல்லோயிஷ் கலரில் இருக்குது, அப்புறம் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த கடல் வந்து 2 டைப்பாக இருக்குது. கொஞ்சம் போக போக நல்லா தெரிஞ்சது. மேபி இந்த மண்ணோட கலர் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் 5 hours ஆகிடுச்சு. 5 hours 5 minutes போட்டிருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு சும்மா பட்டரு, பன்னு, ஒரு ஜூஸு, தண்ணி, அப்புறம் ஒரு மஷ்ரூம் ஆம்லேட்டு, ஒரு சிக்கன், சிக்கன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கோட கட்லெட்டு. எனக்கு அந்த சிக்கன் பிடிக்கவே பிடிக்காது. அது சாப்பிடவே இல்லை. அந்த கட்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு அதில் படம்லாம் டிவிலாம் இருக்கும். சும்மா 2-3 ஒரு ஹிந்தி படம் பார்த்துட்டு ஒரு தமிழ் மூவிலாம் இருக்கும். மேலகன்லாம் இருந்தது. படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லோரும் தூங்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜன்னலை க்ளோஸ் பண்ணியாச்சு. கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் லேண்ட் ஆயாச்சு. ஏறுறப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும், அப்புறம் இறங்குறப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும். அது பழகிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சம்டைம்ஸ் காது அடைக்கும், பயங்கரமாக காது அடைக்கும் அந்த ஏர் வந்து இறங்கும் போதெல்லாம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.